எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் சொல்ல வேண்டியதை நான் சொல்லி தான் தீரணும். சிந்தனைகளை உருவாக்குங்கள். எதை செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள். அந்த எண்ணங்களை எழுதுங்கள் அல்லது ரெக்கார்ட் செய்யுங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில். ஏன்னா ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ என்னால் ஞாபகம் வச்சு எழுத முடியாது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள். எழுதாமலோ ரெக்கார்ட் செய்யாமலோ போனால் மறக்கும். மறதி ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். தோல்வி நிச்சயமாக அடைவீர்கள். இதை மாற்றுவதற்காகத்தான் சோம்பேறித்தனத்தை ஒழித்து கட்டுங்கள் என்று கூறுகிறேன். இதுதான் பாயிண்ட். நம்ம எப்பவும் சொல்கிற இதான் வேத மந்திரம். எது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஹீரோ சைக்கிள் கம்பெனி இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹீரோ சைக்கிள்காரங்க அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அது பேர் சொல்ல நான் விரும்பலை. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜப்பானில் இருக்கிற ஹோண்டா கம்பெனிக்கு, ஹீரோ ஹோண்டா பைக் இருக்குது, பைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க அந்த பெரிய கம்பெனிக்காரங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க எப்பவும் போல் அவங்க கேட்குறதுலாம் நிறையா இருக்குது. எப்படின்னா 3 வருஷத்து பேலன்ஸ் ஷீட் கொடு, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அது பிரகாரம் கேட்டாங்க. இந்த நடுவில் இந்த சைக்கிள் கம்பெனி ஹீரோ சைக்கிள் இருக்கு இல்லையா, அவங்களும் இதை கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி உங்கள் கொலாபரேஷனில் நாங்கள் இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு. சரி, நீங்கள் இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்பவும் போல் அவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த பேர் சொல்லாத ஒரு கம்பெனி சொன்னேன் இல்லையா, அவங்க அவங்களும் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. ஜப்பான் பீப்புள் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த டேட்டில் நீங்கள் 2 பேரும் வந்துடணும். இந்தந்த டேட்டில் அந்த மீட்டிங் நடந்தது பாம்பேயில். தட் வாட் ஐ ஹர்ட். அதான் நான் காது கேள்விப்பட்ட விஷயம். நீங்கள் இந்த ஹோட்டல்லே தங்கிடுங்க, பாம்பே டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்க வேணாம். இதுதான் பாயிண்ட். அதாவது அவங்கள எந்த தவறுகளும் நடக்கக்கூடாதுங்கிறது ஜப்பான் பீப்புளோட கான்செப்ட். அது மாதிரி நான் பேர் சொல்லியே அந்த கம்பெனியும் ஹீரோ சைக்கிள்காரங்களும் அதே ரூமில் அதே ஹோட்டலில் ரூம் போட்டாங்க. ஜப்பான் பீப்புள் முதல் நாளே வந்துட்டான். அவன் தன்னோட சுற்றி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் மீட்டிங்கு. நம்ம பேர் சொல்லாத கம்பெனி தான் முதல்ல அப்ரோச் பண்ணிச்சு. ஸோ அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இவர் தான் அதாவது எங்களோட டிசைன் பீப்புளு, இது எங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டு, இது எங்களோட ஆடிட்டரு, இது எங்களோட ஸ்பேஸ், அதாவது இந்த ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ ஏக்கர் லேண்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். ஜப்பான் பீப்புளுக்கு மீட் பண்ண வரும்போது இவங்க ஒரு 20-25 நிமிஷம் லேட் பண்ணி வந்தாங்க. அந்த சில கண்ட்ரிலாம் இருக்குது, ஜெர்மன் மாதிரி ஜப்பான் மாதிரிலாம் கண்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு இந்த லேட் பண்ணாலே பிடிக்காது. அதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் இஸ் த பெஸ்ட் ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா அது மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி வரேங்க அப்படின்னா அது ஒரு பதில் இல்லை. இத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லணும். அந்த டயத்தில் நிற்கணும். அதுக்கு முன்னாலே 10 நிமிஷத்துக்கு முன்னால் வரணும். டயத்தை கீப்பப் பண்ண முடியலைன்னா
உங்களால் எங்கேயுமே வெற்றி அடையிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். நேரத்தை திருப்பி வாங்க முடியாது, ஆனால் பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும். இதுதான் அதோட கான்செப்ட். ரொம்ப ரொம்ப அவசியம். நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவன் லேட் வந்தாங்க, பட் இருந்தாலும் அவங்க எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க, எல்லோரையும் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு. அடுத்த நாள் இந்த ஹீரோ சைக்கிள்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளுக்குள்ளே வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னா, ஜப்பான் பீப்புள் வரத்துக்கு முன்னாலேயே 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்தவுடனே எப்படி பேர் சொல்லாத கம்பெனி பொக்கேலாம், அதாவது மலர் கொத்துலாம் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இவங்களும் ஒரு மலர் கொத்து எல்லாம் பொக்கே எல்லாம் கொடுத்தாங்க, பொக்கேலாம் கொடுத்தாங்க. இப்போது இவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பவர் பாயிண்டில் போட்டு கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அந்த பேர் சொல்லாத கம்பெனி இருக்கே, அது பெரிய கம்பெனி. அதாவது இந்த ஹீரோ சைக்கிளை விட 10 டைம்ஸ் பெருசு, பெரிய ஆள். அவங்க ஆனால் இவங்களோட நேரம் கரெக்டாக வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே ஹீரோ சைக்கிளை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. ஐ மீன் ஜப்பான் பீப்புள். சரி சார், நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ சில கேள்விகள்லாம் கேட்கணும். நீங்கள் சைக்கிள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த பெரிய கம்பெனி சொன்ன பேர் சொல்லாத கம்பெனி, அவங்க நிறைய ஆட்டோமொபைல் காரணம்லாம் பண்ணுறாங்க. பெரிய ஆள் அவங்க, ஃபோர்ஜிங் அது இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. இவங்க அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, அருமையான பதில். நீங்கள் தான் டிசைன் கொடுக்க போகிறீங்க. ஃப்ளோர் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, அதாவது இந்த என்னென்ன மிஷின் வாங்கணும், எங்கெங்கெல்லாம் வைக்கணுங்கிற ஃப்ளோர் பிளான்லேருந்து நான் தான் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அடுத்தது நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க, 6 மாதம் நாங்கள் ட்ரைனிங் தரோன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இதை விட என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டோடனே புரிஞ்சு போச்சு. சரி, ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. பண ப்ராப்ளம் இல்லை, இட ப்ராப்ளமும் இல்லை. இவனும் ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சுருக்கான். ரைட், பெரிய சந்தோஷம். நாங்கள் ஊருக்கு போய் பதில் சொல்கிறோம், அவ்வளோதாங்க. ஊருக்கு போனாங்க, பதில் சொன்னாங்க. அதுதாங்க ஹீரோ ஹோண்டா பைக். ஒருத்தர் கொஞ்சம் லேட் பண்ணதுனால எந்த பெரிய கம்பெனி இது அனுபவிக்கணுமோ அதை ஹீரோ சைக்கிள் ஹீரோ ஹோண்டாவாக மாறிச்சு. புரியுதா? நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம். காலத்தை மட்டும் கெடுத்துடாதீங்க. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னா 10-15 நிமிஷத்துக்கு முன்னால் போங்க. அப்போ தான் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும். அவங்க கேட்பாங்க, நான் உனக்கு 8 மணிக்கு தானே இப்போ வர சொன்னேன், நீ ஏன் இப்போ வந்தேன்னா? அப்படி இல்லை சார், அவங்கள காக்க வைக்க நான் தயாராக இல்லை. பேச்சே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக உங்களோடது வெற்றி உங்கள் கையில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.